அதாவது நான் தான் அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படின்னு ஆரம்பித்தவன் நம்ம இப்போ தெரியலன்னு அர்த்தம். பெரிய கொடுப்பனே. அப்போது எல்லாருக்கும் சொல்கிறேன், அம்மா தவறிய போது எங்கள் வீட்டுக்கு எங்கள் டைரக்டர் வந்தார், எங்கள் வாத்தியார் வந்தார். வந்தோடனே நான் சார்னு கைப்பற்றி சொன்னேன். யோ, ஏன்னா அவர் என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து பார்க்குறாரு. யோ, வருத்தப்படாதியா, அம்மா எல்லாம் பார்த்தாங்கய்யா. நீ சினிமா கஷ்டப்பட்டு வந்தது, நீ ஹீரோ ஆனது, நீ எம்ஜிஆர்கிட்ட அம்மாவை கூப்பிட்டு போய் நீ பேச வச்சது எல்லாம் அனுபவிச்சாங்கய்யா. அது ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு 4 வாரம் சொன்னார்ல, டக்கு டக்குன்னு எனக்கு அது பரவாயில்ல, நம்ம கூட கொடுப்பனை கிடச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அது இல்லை. அது இது எல்லாமே நான் எப்பவுமே இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறது, இல்லாத நினச்சி இது ஒப்பாரியே நமக்கு அது அப்படி புலம்புனாவே அவங்க தள்ளி வந்துடுவேன். இது ரொம்ப நம்மளை இழுத்து போகிறான் அப்படின்ட்டு கிடைச்சிருக்கு சந்தோஷம். அம்மா அதெல்லாம் பார்த்தாங்க. அம்மாவை லண்டன் கூப்பிட்டு போனேன், பாரிஸ் கூப்பிட்டு போனேன், சுவிட்சர்லாந்து கூப்பிட்டு போனேன். எங்கள் அம்மாவை ஊரில் சுற்றிட்டு மீனம்பாக்கத்தை இறங்கும் போது எங்கள் அம்மா அழுகுறாங்க. என்னம்மா என்னம்மா பாதி உலகம் பார்த்துட்டேன் கண்ணு. அவங்க ஒரு இன்னசென்ட்டான அம்மா. எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் எனக்கு ப்ரொடியூசரு அட்வான்ஸ் கொடுக்க வந்தார். அவர் என்னை அசத்தணும்னு ரூபாயை கொடுப்பாங்க, இல்லை கோல்டு வச்சு கொடுப்பாங்க, இப்படிலாம் கொடுப்பாங்கல்ல அட்வான்ஸு. அவர் ரூபாயை மாற்றி எல்லாம் 5 ரூபா நோட்டு 10 ரூபா நோட்டா ஒரு பெரிய பாலித்தீன் பேக்கில் போட்டு ஒரு மூட்டையாக கொண்டு வந்தார். என்ன மறக்காமல் இருக்கணும்ல, அதுக்கு தான் சென்டிமெண்ட் வைக்கிறது. நான் அவ்வளோ பணம் அப்போ தான் பார்க்குறேன். அது கல்லால் போட்டால் போய் பணம் அப்பா போட்டா கிட்ட வச்சு அப்படியே கும்பிட்டு அம்மா கூப்பிட்டு அம்மா காலில் பணத்தை கொட்டி அப்படி காலில் ஒன்று எங்கள் அம்மா ஒன்று பார்த்துக்கன்னு போலீஸ் எதுவும் அது பிடிச்சி போகுது. அப்படி ஒரு இன்னசென்ட் அம்மா ரசித்தாங்க, நம்மளை பார்த்தாங்க. அது அவங்க மனசுக்கு நிறைவாக நம்ம நடந்துக்கிட்டோமான்றது அந்த வாய்ப்புலாம் சினிமா கொடுத்துச்சு. அதுக்கு சினிமாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா காலகாலத்தில் அது நடக்கிறது. இது கொஞ்சம் நான் கர்வப்பட்டு சொல்கிறேம்மா. இப்போ நான் எங்கன்னா ஃபங்க்ஷன்லாம் போனேன், தேட்டர் கூட தான் இருப்பாங்க. இருப்பேன் சில பேர் முணுமுணுத்தை நான் பார்த்தேன். இவங்க 2 பேரும் இப்படி தான் நான் எப்போவுமே கூடவே இருப்பாங்களா? எப்போ அந்த பாண்டியராஜா கூடவே இருக்கிறான், அவர் சார் வந்து எது பாண்டியா கூப்பிட்றாரு, இப்படி தானே இவங்க. அது பெரிய ஒரு பாராட்டுமா. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னும் அந்த குரு கூட அப்படி இருக்கிறதுன்ற வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி நான் இருக்கிறேன், எனக்கு தொழில் சொல்லி கொடுத்தாரு. அவர் இன்னும் நம்ம சிஷியனாவே ஏற்றின்னு இருக்காரு. எவ்வளோ கால மாற்றங்கள் வரும்போ அதில் இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு அவரால் தான்றதை நான் உணர்றேன். அது எல்லாரும் இந்த குரு பக்தி வேணும். இது நான் வந்து ரொம்ப அந்த காலத்து ஆள் நினைக்காதீங்க. குருவாக இருக்கிறவங்கள குருவாக நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தொழில் சுத்தமாக நம்ம கற்றுக்குவோம். சிகரெட்டு பிடிக்கிறாங்க, குரு எதிர்க்க பிடிக்கூடாது சொல்ல, அவருக்கு பழக்கம் இருக்கலாம். அந்த மாதிரி இடங்களை தவிர்க்க பாருங்க, பிடிக்காதீங்க, அது உங்கள் கொள்கை. அவர் அது அப்படியே ஆயிடுச்சு. அது அப்போ பார்க்கும்போது நம்ம இப்படிலாம் எடுத்துருக்கோமோ. அதுக்கு சந்தோஷமான விஷயம். எங்கள் வீட்டு எல்லா நல்ல காரியங்களுக்கும் முதல் வந்து நிற்கிறவர் எங்கள் ஊராக. அந்த பாக்கியம் நல்ல எனக்கு எவ்வளோ பெரிய விஷயம். என் 3 பசங்களுடைய கல்யாணத்துலேயும் முன்னாடி நின்று நடத்தி வச்சார். இவ்வளையா என் பேரனுக்கு பேர் வைக்கும்போது பக்கத்தில் நின்று வாழ்த்துறாரு. என்ன இருக்குது இதோட சந்தோஷம் இருக்கு. இப்போ சொன்னால் கூட அதில் ஒரு மீனிங் இருக்குது. அப்படியா டைரக்ட் பண்ண மாதிரி நடிக்காத. நான் கட் பண்ண எல்லாரும் பார்க்குறாங்கன்ட்டு பண்ணுறது இல்லை, அது இல்லை டைரக்ஷன். அந்த நாட்களுக்கு எம்எஸ்சி சார் அவர்கள் மெல்லிஸ் மன்னர் அவர் இசையமைக்க கண்ணதாசன் ஐயா பாட்டு எழுத நான் உட்காந்து கம்போசிங்கில் டைரக்டர் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து அப்படியே பிரமிச்சு பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலையேன்னு வருத்தம் நினைக்க பாருமா. ஒரு எம்எஸ்சி கண்ணதாசன் அவர் ஒர்க் பண்ணுவது. அப்புறம் ராஜா சார் கூட இன்டர்வியூ நாளைவே விடுமுறை கற்று எல்லாம் ஒரு துறையில் போய் ஒர்க் பண்ணி அப்புறம் கன்னியாசி படத்துக்கு நான் அதெல்லாம் கனவு. நான் டைரக்ட் பண்ணால் ராஜா சார் மியூசிக் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன், கனவு கண்டிருக்கேன். நான் பட்டிமன்றத்துக்கு தான் போகிறேன், நடுவராக போய் பேசியிருக்கேன்,
என் குருநாதர் நடுவர், நான் அணி தலைவரை அமெரிக்காவில் பேசணும். இதெல்லாம் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் இல்லை. சினிமா ஒரு படியாக எனக்கு அது நிறைய பேர் டைலாக் சொல்லும்போது நான் பார்ப்பேன். சில படங்கள் சில பேர் டைலாக் சொல்லும்போது உடம்பு அந்த கேரக்டர் எனக்கு கொடுத்துருந்தா நான் நல்லா பண்ணுவேன், இதை கொடுத்துட்டாங்க அதே பார்க்க மாட்டேன். இவங்க டைலாகே பார்க்க மாட்டேன். ஒருத்தர் தப்பா இல்லை, அவருக்கு வேற மொழிக்காரு, அவர் கட்ட முட்டைன்னு பேசி வந்ததால் அவர் என்ன மாட்டி விட்டார். யார் அப்படி சொல்லி கொடுத்துன்னு கேட்டேன். இந்த ஆள் தான் ஒன்று, ஐயோ நான் அப்படியே சொன்னேன் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேசி கம்மியானார். பேசி காமிச்ச உடனே அதுதான் அவங்கள வாத்தியார் நடிகை வந்து அப்படின்னு ப்ளஸ் பண்ணி நீ வருங்காலத்தில் நல்லா நடிகராக அப்படின்னாரு. எதை பண்ணாலுமா மக்கள் ஏற்றுக்கிற வரைக்கும் போராட்டம் தான். நான் வில்லன் பண்ணேன். அவர் கதை சொல்லும்போது என் பையன் புத்தி நினச்சான் அவனை பார்க்க வந்திருக்காருன்ற மாதிரி அவனுக்கு உள்ளுக்குள்ள அவர் பேச. அப்புறம் கதை சொல்லும்போது சவுண்டெலாம் வந்து என்ன பயங்கர சவுண்டாக சொல்கிறாரு. இப்போ அவர் ரொம்ப வில்லன் நெகட்டிவ் கேரக்டர் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்ன சார் பண்ண மாட்டீங்களா? அதனால் பண்ணணும், எதுவாக இருந்தாலும் பண்ணணும் நடிகன். என்ன பார்த்தா அதை சிரிச்சுவாங்களையா எல்லாம், நீ வந்து பயங்கர வில்லன் கொண்டு போய் என்ன பார்த்து யார் சிரிச்சா அப்படியே கதை கட்டு போட்டுமே அப்படின்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். அப்போது சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பையன் கேட்டான், என்ன நேட்டுக்கு பண்ணுங்கள், சும்மா காமெடியை பண்ணிக்காதுங்க, வெரைட்டி எதனா பண்ணுங்கன்னு பிரதி ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் பண்ண. ஒரு நாள் சரி நடிக்க போனோம். நாளைக்கு ஷூட்டிங்னா இன்றைக்கி பிரச்சனை. திடீர்னு நைட் ஃபோன் பண்ணி சார் மீசியை எடுத்துருங்க. எங்கிட்ட மீசியா? நான் மீசியை எடுக்கிறதே இல்லை, இப்படி தான் பழக்கம் எனக்கு. சார் சார் மீசி எடுங்கன்னு. நான் கிருஷ்ண வேஷம் போட்டிருக்கேன், மீசி எடுக்கல. கோபாலில் கிருஷ்ண வேஷம் போட்டு மீசை வச்சுட்டு வந்தேன். அதுக்கு வைரம் சார்ட்டு சொல்லி அது மீசை வச்சுருக்குங்க, அதாவது பாட்டில் கரெக்ட் பண்ணுங்கன்ட்டு ஆஹா புது மீசை கொண்ட மாடர்ன் கண்ணன் நீவனா இல்லவா அப்படின்னு பாட்டு எழுதி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அது அப்பயே எடுக்கல, நான் எப்படி மீசை எடுக்கணும்? இல்லை சார் முறையே எடுக்கணும். ஏன் மீசை எடுக்க மாட்டீங்க? என்கிட்ட வளர்றது அது ஒன்று தான், நீ அதையும் எடுத்துக்கூடாதியா வாங்க போட்டேன். அப்புறம்லாம் ஒரு டேரக்டருடைய கற்பனை பன்னெண்டு மீசை எடுத்தால் அது புது கெட்ட பண்ணுறது சேஞ்ச் ஆகுது. எல்லாத்த விட அது அவங்கெல்லாம் பிடிச்ச மாதிரி நடிச்சோன்றத விட மக்கள் ஒத்துக்கிட்டாங்க. கண்ணை உருட்டி உதட பிதிக்கி கனத்தை அசைச்சு கர்ஜிச்சு எல்லாம் பண்ணுங்க. என்ன ஹியூமர் பண்ணால் சிரிச்சாங்களா, கை தட்டினாங்களா, கேமரா ரொம்ப அட்வான்ஸ் வந்துடுச்சு. ஃபிலிம் கிடையாது, முன்னாடிலாம் ஃபிலிம் தான் செலவு, பட்ஜெட்டில் அதான் எகிறோம். எனக்கு 40 ரோல் 40 நாள் இதுதான் என் பட்ஜெட். நான் அதுக்கு மேலே தாங்க மாட்டேன். அப்படியே படம் நம்மளால அவ்வளோ தாங்குது. இப்போ கேமரா ரொம்ப அட்வான்டேஜ், டெக்னாலஜி, சிஜிலாம் ஒன்று பண்ணோம்னா அவ்வளோ பணம். அது கேமரா ட்ரிக்கெல்லாம் நிறைய பண்ணாங்க. கோபாலெல்லாம் நான் இந்த குழந்தை உருவத்தில் என் தலையை மேட்ச் பண்ணி பண்ணோம். அதுக்கே கொஞ்சம் காசை வச்சு அவ்வளோ பட்ஜெட்டை விட்டோம். இப்போது அது இதெல்லாம் முடியாதுன்றதே சினிமாவில் கிடையாது. அதெல்லாம் பண்ணலாம், அதான் செஞ்சு வந்துடுச்சு எல்லாம். ஆனால் கதை பஞ்சமாயிடுச்சு. கதை என்ன சொல்கிறது, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி தான் கேமரா, வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சி லைட்டு, பட்டர் பேப்பரு, ட்ராக்கு எல்லாம் அதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சது. ஆனால் அவங்கள விட நமக்கு நல்ல படம் எடுக்க முடியும். ஏன்னா நமக்கு அன்பு தெரியும், காதல் தெரியும், பாசம் தெரியும். ஒரு அண்ணன் தம்பினா அவங்க உள்ள விஷயம் தெரியும். அதனால தான் அண்ணன் தங்கச்சி இது பாசம் நமக்கு தெரிஞ்சது தான் ஒரு பாசம் மலர், ஒரு முள்ளு மலரும் எடுக்க முடியுது. ஒரு அண்ணன் தம்பி உள்ளே ஒரு கலாட்டா தான் அனுபவம் எடுக்க முடியுது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அண்ணன் தம்பி பாசமா என்ன அப்படின்னு இந்த எக்யூப்மெண்ட்லாம் வச்சுட்டு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கலாச்சாரத்தோட அதை பண்ணோம். அந்த அடிப்பில் தான் இருக்காங்க நிறைய பேர். அதை விட்டுட்டு சொல்லும் போதே கேமரா இந்த ஜூம் பண்ணி இப்படி பண்ணா அப்படின்னா அது இல்லை சினிமா. நம்ம டெக்னாலஜி சயின்டிஃபிக் படம் எடுக்கிற ஆள் கிடையாது. அது ஏன்னா நிஜ வாழ்க்கையிலேயே கல்ச்சர் மாறிடுச்சு.